ஈஸியான கேள்வி. சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேட்டா கூட சொல்லணும். வானம் தெரியுமா? வானம் தெரியுமா? தெரியும். பன்னாங்கம்பு தெரியுமா? தெரியும். வானம் இருக்கிற தூரமா பன்னாங்கம்பு இருக்கிற தூரமா தம்பி? சொல்லு உட்காருடா. என்ன சொல்றேன்? அவட்டே கேளு. வானமா? ரைட்டை எடுத்து ரெடி. ரைட்டை இது எடுத்து இது வானம். வானம். வானம் தூரங்க. நான் வான பக்கத்துல இருக்குன்னு சொல்றேன். இது தேவை எனக்கு. வான பக்கத்துல இருக்குன்னு சொல்றேன். நான் தூரமா இருக்கிறேன். நான் பக்கத்துல இருக்குங்கிற அர்த்தத்தை நான் சொல்லுவேன். நான் தூரமா இருக்கிற அர்த்தத்தை நான் சொல்லுவேன். சொல்லுவீல்ல? சரி, இங்க இருந்து வானத்தை நான் காட்டுறேன். எனக்கு இங்க இருந்து பன்னாங்கம்பு ஐயங்காரு பேக்கரியை நீ காட்டுற. வானம் எங்க தெரியுதா? அண்ணாந்து பாடுறீங்க தெரியுதா? தெரியுது. ஐயங்காரு பேக்கரி எங்க தெரியுது? அது இருட்டுக்குள்ள தெரியல. பில்டிங்கா இருக்குது. இப்ப இருட்டுக்குள்ளதானே இத்தனை பில்டிங்கை தாண்டி தான் நான் வானத்தை காட்டினேன். ஆமா, ஐயங்காரு பேக்கரி காட்டு. அது எடுத்துட்டாங்க. இப்ப சொல்லு, வானம் தூரமா நிலம் தூரமா? பன்னாம்பு தூரமா? சொல்லு, டக்குனு சொல்லு. பன்னாங்கம்பு தூரம். பன்னாம்பு தூரம். நான் பன்னாம்பு பக்கத்துல இருக்கிறேன். எப்படி பக்கத்துல இருக்குன்னு கேளுடா மூதேவி. எப்படி பக்கத்துல இருக்கு கேளு. எப்படி? இங்க இருந்து பன்னாம்புக்கு எத்தனை கிலோமீட்டர்? சுமார் ஒரு 2 கிலோமீட்டர். இங்க இருந்து வாரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 5000 கிலோமீட்டர் வச்சுக்க. 5000. இங்க இருந்து 2 நிமிஷத்துல பன்னாம்புக்கு நான் கூட்டி போறேன். என்னை நீ 10 நிமிஷத்துல வானத்தை கூட்டி போ. விளையாட்டுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எதுக்கு கூப்பிட்டேன்? 1000 ரூபாய் கடை வாங்கணும்னு சொன்னேன். ஆமா, 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அருப்புக்கோட்டை திருப்போணத்துல 1000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். ஒயிலாட்டத்துக்காண்டி அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல 1000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். ஆமா, காசு வாங்கினது வாங்கடி. ஆமா, செலவழிஞ்சு போச்சு. ஊர்ல ஆட்டத்தை ஆடுனா மீதி காசு கொடுத்துருவாங்க. என்ன ஆட்டம் முதல்ல ஆடுனா? ஒயிலாட்டம். பிள்ளையார் சொல்லி போடணும். பிள்ளையார் சொல்லி போடுவோம். எந்த செயல் தொடங்கினாலும் பிள்ளையார் சொல்லி போடணும். பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கணும். ஆமா, போடுறா பிள்ளையார் சொல்லி. பிள்ளையார் போடுமா? நம்மளுங்க பிள்ளையார் போட போறேன். ஆமா, பிள்ளையார் சொல்லி போட போறேன். தங்க தேரோடு சீரான வருகையிலே உரையும் நாடோ தங்க தேரோடு. இப்ப ஒயிலாட்டாளன்னா கையில என்ன வேணும்? என் கையில துணி இருக்குல்ல, உன் கையில துணிங்களா? தங்கத்தே ரோட்டு வந்த சீரான பரணியில முறாக உண்டாட்டும் வாங்க. இட்லி 10 ரூபாய், 2 இட்லி 10 ரூபாய். வாங்கம்மா வாங்க. கொரோனா மாஸ்க். அண்ணா இப்படிப்பட்ட மாஸ்க் நாங்க பார்த்தது இல்லை. இது எப்படி போடணும்? இது டபுள் மாஸ்க். டபுள் மாஸ்க். சரி, இது எப்படி உபயோகிக்கணும் சொல்லுங்க. செய்முறை சொல்லுங்க. கொரோனா வந்துச்சுன்னு வச்சுக்க. சரி, ரொம்ப அப்பலாம் அதிகம் பரவிட்டு இருக்குதா? பொது இடத்துல மாஸ்க் போட்டு தான் போகணும்ங்கறாங்க. சரி, கொரோனா வந்துச்சுன்னு வச்சுக்க மாஸ்க் போட்டு. சரி, எங்க டவுட் செக்கிதா? கொரோனா மாஸ்க் பூஜா கருப்பு வச்சுக்க. சரி, ஒரு கண்ணுக்கு அப்படி. இன்னொரு பயன்படுத்தலாமியா? என்னண்ணே? வாரி சட்டி. வாரி சட்டியா? அண்ணே, இப்படிப்பட்ட சட்டியை எப்படி போடணும்? முதலில் வலது காலை விட்டாச்சு. வாரி சட்டி. திரும்புங்க. இந்த ஊரார்கள் ஒவ்வொரு என்று சொல்லி அவனுக்கு வருவார்கள் பல கோடி.
முதல்ல சட்டி கட்டா ஆண்டா ஓடு செம்பகமே செம்பகமே தென்பொதிகை சந்தனமே செம்பகமே செம்பகமே தென்பொதிகை சந்தனமே. என்னை எத்தனை அடி அடிச்ச அதான் ஒரு அடியாடா ஏய் அட 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 ஐயோ ஐயோ அவனுக்கு சண்டிடா அவனுக்கு யார்கிட்ட பா சொன்னேன் அட குண்டா வாடா அப்பா நீ சண்டி வந்து செத்து போறாத வா ரோல் சரி சொல்ல முடியும் அடுத்து எங்க போகணும்? முருங்காம்பட்டி போக வேண்டியது முருங்காம்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு போகணும். அந்த தெருவை பார்த்தா முருங்காம்பட்டி தொழு அந்த தொழுவுல எந்த மாட்டுல அதிகப்படியான பரிசு கட்டி விட்டுறாங்களோ சரி. அந்த மாட்டை பிடிக்க 1000 பொற்கா சமத்துட்டு வரேன். நான் போய் கஞ்சாவையும் கள்ள சாதத்தை கலந்து கொடுத்து குடி சொட்டையா பாரு அங்கிட்டு மாறி செத்து போறாத வா பாட்டுக்குது பாடு பாடு போலவா அப்படி போ மாட்டை பிடிச்சோம். மாடு பேசுது மாடு மாடுபூடி வீரன் நானும் மயிலக்கால சூரனடா மாடுபூடி வீரனடா மாடு செனைக்கலை மூச்சு மூக்க குத்துதா வாயிலே சென்ன ஊசி கையை